ஸோ இந்த ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமியில் வயித்தை வந்து கட் பண்ணி எடுத்துருவீங்கன்னு சொன்னீங்க சார். இந்த பைபாஸில் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருக்கும். பைபாஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வயித்தை வந்து நம்ம ஒரு டியூப் மாதிரி செஞ்சுட்டு அதில் வந்து நம்ம வந்து இன்டெஸ்டைன், அதாவது சிறுகுடலை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இதுதான் வந்து நம்ம பைபாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து மினி கேஸ்ட்ரிக் பைபாஸ், நம்மளுக்கு வந்து ரூ1 வைன்னு இருக்குது. அது மாதிரி 2 டைப் இருக்குது. அது போக ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இதில் வந்து நம்ம இன்டெஸ்டைன் ஜாயின் பண்ணுறதும் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2-3 வெரைட்டியில் பைபாஸ் இருக்குது. ஸோ அந்த பைபாஸ் வந்து நம்ம வந்து யாருக்காக பண்ணுறோம் அப்படின்னா, மெயினாக வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, இல்லை பிஎம்ஐ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த பைபாஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பைபாஸ் பண்ணுறதும் வந்து அதே ஸ்டேப்லர் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டேப்லர் யூஸ் பண்ணி அந்த கருவி மூலமாக நம்ம கட் பண்ணி அது மூலமாக தான் நம்ம இன்டெஸ்டைனையும் நம்ம ஸ்டொமக்கே வந்து ஜாயின் பண்ணுறோம். ஸோ அந்த பைபாஸ் அப்படின்றது வந்து மெயினாக வந்து நமக்கு செரிமானத்தை வந்து கம்மி பண்ணும். அதே நேரம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடோட அளவை குறைக்கும். ரெண்டுமே சேர்ந்து பண்ணக்கூடிய பவர் இருக்குது இந்த